சீரியல் முடிகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது சில காரணங்களால நம்ம வந்து இது பண்றோம். பெரிய பிரச்சனைனாலேயே அது முடியல. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அந்தமான் முதல் அண்டார்டிகா வரை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திருங்கள். ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ், எக்ஸ்பீரியன்ஸ் தி எக்ஸைட்மெண்ட். டிஆர்பிக்காக சீன்ஸ் எல்லாம் மாத்துறாங்க, நிறைய வந்து உயிரோட்டமே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்தது. அவங்களா ஒரு ஸ்டோரி எதிர்பார்க்குறாங்க, அது வேற ஒரு திசையில போகும்போது அவங்க விமர்சனம் பண்றாங்க. இதே ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். அது உணர்ச்சி, அவங்கள தப்பா சொல்ல, அது ஒரு உணர்வு, உடனே உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற ஒரு முறை. அரகன்ஸ் மாதிரி சொல்லலாம். அந்த கதாபாத்திரம் இல்ல அந்த ஆள் மாற்றப்பட்டுட்டாங்க அப்படிங்கும்போது அங்க வந்து ஒரு சரிவு ஏற்படுறது நிறைய சீரியல் நம்ம பார்த்திருக்கோம். அது எதிர்நீச்சல்லையும் பிரதிபலிச்சு. மாரிமுத்துவுக்கு இந்த கதாபாத்திரம் கொடுக்காம ஆரம்பத்துல இருந்து வேற ஒருத்தர் நடிச்சிருந்தா வேற ஒருத்தரா தெரிஞ்சிருக்கும். அவர் ஆரம்பத்துல இருந்து அவர் நடிச்சு ஒரு 500 எபிசோடுகள் நடித்த பொழுது அந்த கேரக்டர் வந்து நல்லா காலூண்டி நிற்கும் போது மிஸ் ஆகும்போது தோணும். இதுல வந்துட்டு மாரிமுத்து அவர்கள் இன்னும் இருந்திருந்தாருன்னா இது ஒரு 1000 எபிசோட் போயிருக்குமா? எங்க இது என்ன 1000 2000 கொண்டு போறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவை கிடையாது. மைய கதாபாத்திரம் பார்த்தா இவங்க 4 பேர் தான், அந்த பெண்கள் தான். இந்த பெண்களுடைய அடுத்த கட்ட டிராவல் தான் கதையா நம்ம பண்றதா இருந்து. அப்போ ஒரு பெரிய கேள்வி இருக்கும்ல இந்த இடத்துல, ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சீங்க அப்படின்னு. பிகினிங்ல வருத்தப்பட்டாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். இல்லை என்னை வந்து அது மாதிரி இல்லை அப்படின்னா, நீங்கள் ஏன் அது மாதிரி இருக்கணுங்கிறதான் மேட்ச். நான் தான் ஆர்டிஸ்டே மாற்றிட்டேன். பார்ட் 2 தான் எதிர்பார்க்குறாங்க. பார்ட் 2 வந்து எதிர்நீச்சலாக வராட்டி எதிர்நீச்சல் தன்மையோடு வரலாம் இல்லையா? அது ஒரு இது செட் ஆகிருக்கு, ஒரு கதை பண்ணுறோம். அது வரும்போது இந்த பேச்சு இருக்காது. மெயினோட்ஸ் நேயர்களுக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு தமிழக மக்கள் எல்லாருமே வந்து சீரியல் பார்க்கறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் இயக்குனர் திருச்செல்வம் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். வணக்கம் சார். சார், ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் எதிர்நீச்சல் சீரியல் பற்றி. ஓரளவுக்கு வந்து சீரியல் முடிய போகுது அப்படின்னு வந்து யாருக்குமே தெரியாதுங்கிற பட்சத்தில் சீரியல் முடிஞ்சோட நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. அதாவது வெளியில் பேசுகிறவங்கள மாதிரியே உள்ளே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க, இதனால தான் சீரியல் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. அந்த விஷயங்களும் நாங்கள் வந்து பார்க்க நேர்ந்தது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியலப்பா, அவங்க இந்த பேட்டி கொடுத்துருந்தாங்க பாம்பேங்கானம் கூட, அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் நான் வந்து சீரியல் முடிகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது சில காரணங்களால் நம்ம வந்து இது பண்ணுறோம். செகண்ட் பார்ட்டு போக வாய்ப்பு இருந்தால் போவோம். இப்படி மேலோட்டமாக சொன்ன விஷயந்தான். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, மற்ற ஆர்டிஸ்ட் நான் ஏன் இதை சொல்லலை அப்படின்னா, மற்ற ஆர்டிஸ்ட் யாருக்கும் தெரியாதுன்னு இல்லை, தெரியும், முடியுதுன்னு தெரியும். என்னத்தினால முடியுதுன்னா அதெல்லாம் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். பெரிய பிரச்சனைனாலேயே அது முடியல. இந்த எதிர்நீச்சலை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த ஸ்லாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் டாப்பில் வந்திருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாக இருக்கும். சேனலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல்லாம் இல்லை. இப்போ அது அதே டாப்பரில் தான் அது முடிச்சிருக்கும். இன்றைக்கு வர்ற டிஆர்பி எல்லாமே அதுக்கு இருக்குது, அப்படியே தான் இருக்குது. ஆனால் அது இன்னும் மெருகேற்றி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கதாபாத்திரம் வந்து எவ்வளோ முக்கியமோ, அந்த கதாபாத்திரம் இல்லை அந்த ஆள் மாற்றப்பட்டுட்டாங்க அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒரு சரிவு ஏற்படுறது நிறைய சீரியல் நம்ம பார்த்துருக்கோம். அது எதிர்நீச்சல்லையும் பிரதிபலிச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கஷ்டம்னா உண்மையிலேயே வந்து ஒரு உருவத்தை காமிச்சு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். நிச்சயம் அது சிறு சரிவு ஏற்படலைன்னா அந்த கதை தப்பான கதைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது வந்து ஒரு மாரிமுத்துவுக்கு இந்த கதாபாத்திரம் கொடுக்காம ஆரம்பத்துலேருந்து வேற ஒருத்தர் நடிச்சிருந்தா வேற ஒருத்தராக தெரிஞ்சிருக்கும். அவர் ஆரம்பத்துலேருந்து அவர் நடித்து ஒரு 500 எபிசோடுகள் நடித்த பொழுது அந்த கேரக்டர் வந்து நல்லா காலூண்டி நிற்கும் போது மிஸ் ஆகும்போது தோணும். நான் எந்த ஆர்டிஸ்டையும் இது வரைக்கும் பெரும்பாலும் மாற்ற மாட்டேன். அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் கதாபாத்திரத்தை முடிச்சு கூட விடலாம், மாற்றக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். ஆனால் இது அப்படி மாற்றப்பட்டது. ஏன்னா குளங்கள்லேயே எனக்கு அந்த மாதிரி 1200 எபிசோடில் முக்கிய கதாபாத்திரங்கள்லாம் சில பேர் வர முடியாத சூழல் ஆகிடுச்சு, அங்கே இதாகிடுச்சுன்னு கூட நான் மாற்றலை. அந்த காலகட்டத்தில் இருந்த சேலஞ்சஸ் என்ன சார்? இப்போ மாரிமுத்து அவர்கள் இறந்த பிறகு நிறைய சவால்கள், எல்லாரும் இதுதான் ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது. இல்லை, எனக்கு ஒன்றும் கூட அதாவது முதன்மை செய்தி ஊடகங்களில் கூட இது ஒரு பெரிய நியூஸாக வந்து வாசிச்சாங்க. ஒரு சீரியலுக்கான முக்கியத்துவம் இவ்வளோ தூரம் இருக்கா அப்படின்னு அப்போ தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. அப்போ அங்கே என்ன சவால் இருந்தது உங்களுக்கு ஒரு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணுற இடத்துல? இல்லை, அது என்னன்னா இவங்க எல்லாருக்கும் பிரச்சனை என்னென்னா, அவருடைய கதாபாத்திர கேரக்டரை திட்டி கமெண்ட் பண்ணுவாங்க முன்னாடி. அதை நான் நகைச்சுவையிலோடி தான் நான் அதை மெயின்டைன் பண்ணேன் பிகினிங்லேருந்து. அது ஏன்னா இது நான் பார்த்த கதாபாத்திரத்துலேருந்து எங்கள் ஊர்லேருந்து எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு கேரக்டர் தான் அது. அதாவது அவர் கெட்ட ஆள் தான், ஆனால் அந்த ஆள் வந்து பேச்சு வழக்கு வந்து எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி சினிமாவில் எங்கேயாவது அவர் பண்ணியிருக்காரு, அது மாதிரி பார்க்கவே முடியாது. அப்போ அந்த முழுக்க அந்த கேரக்டரைசேஷனில் வந்து நகைச்சுவை தான் வச்சுருந்தது, பிரதானமாக இருந்தது. நகைச்சுவைன்னா இரிட்டேட்டிங்கான நகைச்சுவைகள். அவர் வந்து இரிட்டேட்டாக இருக்கும், அவர் பேசும்போது ஒன்று ரொம்ப, ஆனால் அது ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியும்.
அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கான அவருடைய கான்ட்ரிபியூஷன் மிக சிறப்பாக பண்ணார். கரெக்டாக மேட்ச் ஆச்சு. ஆனால் இது வந்து போனதுக்கப்புறம் ஐயோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இது ஒன்றும் பண்ண போகிறது, இது ஒரு கதை. இந்த கதையை இவ்வளோ தூரம் நகர்த்தியிருக்கோம், மக்கள் மனசில் இதாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து அந்த கதாபாத்திரம் எல்லாமலே கொண்டுட்டு போகலாம், அதான் இவங்களுடைய தனிப்பட்ட கதையாக கொண்டு போகலாம். இல்லைங்களா, நான் அந்த ஏரியாவை கடக்கிறதுக்காக எனக்கு அது தோணலை. எனக்கு வந்து பாவம் அவருடைய இழப்பு பெரிய, அந்த நஷ்டத்தை பற்றி நான் யோசிச்சு அதை பற்றி வருத்தப்பட்டமே தவிர, நான் இது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன், இது என்ன பிரச்சனைனா நான் திரும்ப கதை சொல்லுவேன். எனக்கு வந்து கதை சொல்கிறதுல சிக்கலே இல்லை. நம்ம சொல்ல போகிறோம், ஓகே. அது மக்கள் மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சதுனால அந்த நேரத்தில் வந்து அவருக்கு அது பெரிய சிம்பதியாக மாறிடுச்சு. புரியுதுங்களா? அந்த கதையில் வந்து அது ஏதோ எல்லாரும் சேர்ந்து அவரை கொலை பண்ண மாதிரி ஒரு சிம்பதி மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து அதுக்கு அவருக்கு ஆறுதல் வார்த்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இவங்க எதையோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அது ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் கழிச்சு இன்ஸ்டாகிராமில் ஏதோ சிரிச்சுக்கிட்டு இந்த ரந்தினி ரேணுகாம் போட்டால் இவங்கெல்லாம் பாருங்கள் மனசாட்சி இல்லாதவங்க. இந்த மாதிரி அவங்க கொண்டு சார் நான் சிரிச்சுக்கிட்டு யதார்த்தமாக ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிம்பதியாக மாறிடும். நம்ம ஆளுங்க மாதிரி வில்லனை ஹீரோவாக்குறதோ ஹீரோ வில்லன் ஆக்குறதுங்கிறது ஏன்னா ஒருத்தவன் மிகப்பெரிய நஷ்டம் அடைஞ்சிட்டான் மனுஷன் மரணத்தில், இனிமேல் அவனுக்கு சிம்பதி போடும். இந்த மனோநிலை தான் இந்த உளவியல் ரீதியான மனோநிலை தான் இவங்க இன்னைக்கு இல்லை கவர்மெண்ட்டை ஒப்படைக்கிறதே இது இப்படி தான் ஒப்படைக்கிறது அரசியல் கட்சிகள்கிட்ட. ஆமா, இருக்கிற வரைக்கும் திட்டிட்டு அழுகுறாங்க, ஏன் நிப்பாட்டினீங்க அப்படின்னு. இல்லைப்பா, ஒரு சீரியல் எடுத்திருக்கோம், ஒரு நியர்லி 800 எபிசோடு போயிருக்கு, முடிச்சிருக்கோம், அவ்வளோதான். அதோடைய ஃபீலிங் எங்களுக்கு நிறையா இருக்கும், ஏன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுலேருந்து வந்து அடுத்து ஆரம்பிப்போம், அடுத்து போவோம் அப்படிங்கிற மனநிலையில தான் அதில் கோலங்கள் பண்ணும்போது எனக்கு இருந்தது. வேலராமூர்த்தி அவர்கள் வந்தது பிறகு ஏற்றுக்கலங்கிறத தாண்டி எபிசோட்ஸ் நகர்ந்துட்டு இருந்தது. இந்த ஆக்சுவலாக இந்த கம்பேரிசன் ஓடும் இல்லை சார் சோஷியல் மீடியாவில். இப்போ நீங்கள் சொன்னீங்க சோஷியல் மீடியா தான் முக்கியமான காரணம். இந்த கம்பேரிசன் ஓடிட்டே இருக்கும், இந்த டிஆர்பி ரேட்டிங்கை வச்சு கம்பேரிசன் ஓடிட்டே அதிகமாக. அப்புறம் தான் வச்சு எனக்கு அதிகமாக என்னுடைய ஐஎஸ்டி டிஆர்பி அதுக்கப்புறம் வந்தது. நியர்லி 12 something, சிட்டி 15 வந்தது. அதுக்கப்புறம் வந்தது தான். அதுக்காக வந்து அவர் அடித்தப்போ இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? ஸோ அது வேற, நம்பர்ஸுங்கிறது வேற. நம்மளா பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்றுமே இல்லாத சீரியல் ஒரு 6 பாயிண்ட் கூட இருப்போம், அதை வச்சு பேசவே முடியாது. டிஆர்பிக்காக சீன்ஸ்லாம் மாத்துறாங்க, நிறைய வந்து உயிரோட்டமே இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்தது. அதை நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்க? ஒன்றுமே மாற்றலைங்க. ஆக்சுவலாக டிஆர்பிக்காக மாற்றுறது அந்த பழக்கம் எனக்கு அப்போலேருந்து கிடையாது. ஆனால் இப்படி சொன்னா வருத்தப்படுவாங்களே சேனலில். டிஆர்பி தான் சேனலுக்கு வேணும். இவங்களுடைய கற்பனை திறன் என்ன ஆகுதுன்னா, அவங்களா ஒரு ஸ்டோரி எதிர்பார்க்குறாங்க, அது வேற ஒரு திசையில் போகும்போது அவங்க அதை விமர்சனம் பண்ணுறாங்க. அப்படி தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி விமர்சனங்களை நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டு எதுவும் சேஞ்சஸ் நடந்ததுக்கான வாய்ப்பு எதுவும் இருந்தது? நான் இது வரைக்கும் அந்த கீழே உள்ளதை படிக்கவே மாட்டேன். புகழ்ந்து நிறைய வந்திருக்கு சார் படிங்கம்பாங்க, நிகழ்ந்து நிறைய வந்திருக்கு சார் படிங்கம்பாங்க. ரெண்டும் எனக்கு தேவையே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, அது எல்லாம் உணர்ச்சி பூர்வமாக அந்த ப்ரொமோவை பார்த்துட்டு சொல்கிறது, எபிசோடே பார்க்கல. புரியுதுங்களா? ப்ரொமோவை பார்த்துட்டு சொல்கிறேன். நிறைய புகழ்வாங்கன்னா உச்சக்கட்டமாக புகழ்வாங்க. இப்போ உச்சக்கட்டமாக புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா. ஏன்னா சீசன் சென்ட் ஆஃப் பண்ண பிறகு புகழ்றது இதே ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். அது உணர்ச்சி, அவங்கள தப்பாக சொல்ல, அது ஒரு உடனே உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற ஒரு முறை. இல்லைன்னு வச்சுங்க, எங்கே சொல்லுவாங்க, எங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு என்ன, லெட்டர் வரும் முன்னாடியெல்லாம் எங்களுக்கு. நான் கோலங்கள் பண்ணும்போது பெரிய லெட்டராக சேனலுக்கு வந்து அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை உண்மையான உணர்வெல்லாம் அதில் இருந்துச்சு லெட்டரில். இது ஒன்றுமே இல்லை, இது அபத்தம் மட்டும் இல்லை, இது அரகன்ஸ் மாதிரி சொல்லலாம். இது என்னன்னே தெரியல இது ஆனால் அது நமக்கு அதனால ஒன்றும் கிடைக்க போகிறதே இல்லை. இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து செட்டுக்குள்ள வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேலராமூர்த்தி சார் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அவரு கொஞ்சம் நம்பி பிகினிங்ல வருத்தப்பட்டாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், இல்லை என்னை வந்து அது மாதிரி இல்லை அப்படின்னா. நீங்கள் ஏன் அது மாதிரி இருக்கணுங்கிறதா மேட்ரு. நான் தான் ஆர்டிஸ்டே மாற்றிட்டேனே. இவர் கொஞ்சம் தோற்றத்துக்கு நான் அது வேண்டான்னு வச்சேன். இவர் தோற்றத்துக்கு அந்த நீங்கள் இயல்பாக இருக்கிற மாதிரியே வைங்க. ஆர்டிஸ்ட் நம்ம மாற்றியாச்சு. மாற்றும் போதே அது வந்து அதுவே ஒரு திரைக்கதையோட ஒரு பின்னடைவு தான். அது உண்மை தானே. ஹோப் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? அது வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, அவர் நல்லா நடிக்கிறாருங்க, ஆனால் அவர் மாதிரி இவர் இல்லை, இவர் மாதிரி சரி இவர் மாதிரி அவர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் பண்ணக்கூடிய சில கதாபாத்திரங்களை அவரால் பண்ணவே முடியாது. நீங்கள் கிடாரி படம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த கொடுமை மாரிமுத்தை பண்ண சொன்னால் வராது. ஏன் வராதுன்னா அவருடைய டோன் ஆஃப் சாஃப்டாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி மாரிமுத்து பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இவருக்கு செட் ஆகாது. இதுதானே இயல்பு. அது அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து செட்டுக்குள்ள வராம பாதுகாக்கிறது உங்களுடைய பேசவே மாட்டோம். உங்களுடைய பொறுப்பு தான் அதிகமா இருக்கும். செட்டுக்குள்ள வராது. யாருமே பேச பத்தி எல்லாம் வழக்கம் போல அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருப்பாங்க. செட்டுக்குள்ள இது வராது. மற்ற எல்லாருக்கும் தெரியும் இதை பத்தி. இவரு கூட செட்டுக்குள்ள பேச மாட்டார், தனியா கேட்பார்.
அது செட்டுக்குள்ளே கூட அப்புறம் அவரும் பழகிட்டாரு. ஒரு சின்ன ஆதங்கம் மேலே ஓடுதுல, ஒருவேளை வந்துட்டு மாரிமுத்து அவர்கள் இன்னும் இருந்திருந்தாருன்னா இது ஒரு 1000 எபிசோட் போயிருக்குமா அப்படிங்கிற விமர்சனம். எதுக்கு மாரிமுத்து? நானே கொண்டு போனேன், 2000 கொண்டு போனேன், மேட்ரு அது. ஓகே, எங்க இது என்ன 1000 2000 கொண்டு போறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவை கிடையாது. நிறைய ஆர்டிஸ்ட போட்டு என்னதான் கூத்தடிக்கலாம். இதுக்கே மாரிமுத்து கதாபாத்திரம் மாரிமுத்து இல்லைங்க, அது ஆதி குணசேகரன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும், அவருக்கு அந்த சட்டை இவருக்கு அந்த சட்டையா தைக்கப்பட்டது. அந்த கேரக்டரை நான் வந்து இப்போ வேற ஒரு நடிகரை இப்போ நான் சொல்லலாம், பேசுகிற நடிகர்லாம் அவர் வந்து பிரமாதமாக பண்ணியிருப்பார். ஆனால் மாற்றும் பொழுது அந்த நடிகர் இப்போ பேர் இல்லாதப்போ ஒரு பேர் சொல்ல முடியாது. ஈவன் வந்து நாங்கள் நடிக்கிறதா இருந்தது, பட் சூழ்நிலை சரியில்லாமல் போச்சு. அப்போது ஒரு கதாபாத்திரம் வந்து இல்லாமல் சீரியல் பண்ணிக்கிட்டே போகலாம், அது மேட்ரே இல்லை இன்னைக்குள்ள சீரியல் ட்ரெண்டில். நான் சொல்கிறது நான் பண்ணுறதா இல்லைங்கிறது காரணம் வேறு. நான் நினைக்கிறது என்னென்னா, அந்த ஒரு கதாபாத்திரத்திற்கு மைய கதாபாத்திரம்னு பார்த்தா இவங்க 4 பேர் தான், அந்த பெண்கள் தான். இந்த பெண்களுடைய அடுத்த கட்ட டிராவல் தான் கதையாக நம்ம பண்ணுறதா இருந்து. அப்போ ஒரு பெரிய கேள்வி இருக்கும்ல இந்த இடத்துல, ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிங்க அப்படின்னு. அதுதான் சொல்கிறேன், அந்த ஏன் முடித்தோம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க எதிர்பார்ப்பு இன்னும் எதிர்நீச்சல் பெருசாக தரணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் வேறு ஒரு படைப்பாக நம்ம கொண்டுட்டு வரலாம், அல்லது அது இதனுடைய நீட்சியாக இருக்கலாம் அப்படின்னு நாங்களும் யோசிச்சிருப்போம் இல்லையா. இப்போ எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஓகே, ஸோ வேற ஏதோ ஒரு பிளான் இருக்கு. பிளான்னு இல்லை, அடுத்து கதை பண்ணுவேன் அவ்வளோதான். இன்னும் இது என்ன பிளான்? நான் சினிமா எடுக்கிறதோ சீரியல் எடுக்கிறதோ வந்துருக்கோம், இது என்ன பெரிய வம்பா இருக்குது எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன உங்க பிளான் அப்படின்னா, நாம கதை பண்றோம். ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி இருக்கு, சீக்கிரம் எதுக்கு அது எனக்கு வருத்தம் தான். எல்லாரும் வருத்தம். அவங்களுடைய வருத்தம் என்னன்னா பார்ட் 2 எதிர்நீச்சல் பார்ட் 2 வந்தா நல்லா இருக்கும். நிறைய பார்க்க முடியுது அந்த மாதிரி. பார்ட் 2 தான் எதிர்பார்க்கறாங்க. பார்ட் 2 வந்து எதிர்நீச்சலா வராட்டி எதிர்நீச்சல் தன்மையோட வரலாம் இல்லையா. அது டைட்டில் வச்சோம்னா அப்புறம் அதுக்காக ஒன்றும் இல்லை, அதே தன்மையோடும் வரலாம். அதுக்காக நான் வந்து ஒரு கதையாக போகும்போது நான் திரும்ப சுற்றுறேன், திரும்ப தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஊராக தான் சுற்றுறேன். போகும்போது இன்னும் நம்ம எவ்வளவு தள்ளி இருக்கோமா இல்லை அவங்க கூட ட்ராவல் ஆகுறோமா அப்படிங்கிறத நான் இப்போ கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட போய் பேசுகிறேன். அது ஒரு இதுவும் செட் ஆகிருக்கு, ஒரு கதை பண்ணுறோம். அது வரும்போது இந்த பேச்சு இருக்காது, இதெல்லாம் இந்த நேரத்து பேச்சு தானே. வரும்போது அது நல்லா இருந்தால் அதை மக்கள் கொண்டாட போகிறாங்க. ஓகே, ஸோ ஒரு டிப்பிக்கல் கிளைமேக்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க, ஏன் அப்படிலாம் எதிர்பார்க்கணும்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்டீங்க. இப்போ இது முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஆஃபீஸ் போகிற மாதிரி, ஒரு கோட் சூட் போட்டு பொண்ணுங்க நடக்கிற மாதிரி இப்படிலாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குற இடத்துல வில்லனும் திருந்தணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது வந்து நம்ம வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, ஒரு ஆம்பளை பின்னாடி தான் ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் வேற குணசேகரன் கேரக்டர் அதை தான் சொல்லுவார். நான் ஒதுக்கப்பட்டிருக்கேன் அவ்வளோதான். எனக்கு இப்போ உடன்பாடு இல்லை, அது கலாச்சாரம் இல்லை. இன்னைக்கு அதானே, நீங்க எத்தனை இன்டர்வியூ எடுக்கிறீங்க அது மாதிரி சமீபத்தில் ரீசெண்டாக எடுத்தேன். அப்புறம் அவ்வளோ குணசேகரம் இருக்கிறப்போ நீங்க இந்த குணசேகரம் எப்படி மாறுவார் அவரு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போன்ற கதைக்களத்தோட படங்கள் வந்திருந்தாலும் இவ்வளோ தூரம் போய் எல்லாத்துக்கும் சேர்ந்துருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து எதிர்நீச்சல் பண்ணிருக்கு. அதனால தான் நான் கேட்குறேன். இங்கேயும் பார்க்குறாங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, டெலிவிஷன்ல பண்ணும்போது அங்கே உரையாடலே அங்கே ஆரம்பிச்சிருது. ஹாலுக்குள்ள 5 பேர் பார்க்குறாங்கல்ல, கான்வர்சேஷனும் தொடங்குது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான காரணங்கள் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டது. நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி மூத்த நடிகர்கள்லாம் வந்துட்டு வெளியில நிறைய நேர்காணல்கள் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதுல சில விஷயங்கள் நீங்க குறிப்பிட்டு இருந்தீங்க, வேறு சில விஷயங்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களை காயப்படுத்துனுச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை இது முதல்ல அவங்க காயப்படுத்துங்கிறது நம்மளை விடங்கிறத, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க எல்லாம் அன்னைக்கு வந்து நாங்கள் என்கிட்ட ஒரு கிளைமேக்ஸ் அங்கே ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களால அன்றைக்கி மார்னிங்லேருந்தே அவங்க மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கும். ஒரு வாரமாகவே அவங்க நான் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி தான் இந்த நியூஸ் சொல்கிறேன், 10 நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன். அந்த 10 நாள்லேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். சீரியல் முடிக்க போகிறாங்கன்ற சீரியல் முடியுதுங்கிறது நாங்கள் இந்த எந்த அளவுக்குன்னா அந்த வீட்டை மிஸ் பண்ணுறதை பற்றி அவ்வளோ வருத்தப்பட்டாங்க. ஹரிபெரியா சொல்லாப்புல, நான் எங்கள் வீட்டில் கூட அப்படி தூங்க மாட்டேன் சார். அவங்க எப்படி ஷூட்டிங் வர்றதுன்னா இங்கே வந்தது ஃபஸ்ட்டு பெட்டியை போட்டு கொஞ்சம் போய் தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க ஷார்ட் வரது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா தூங்கிப்பாங்க. எனக்கு இங்கே தான் நல்லா தூக்கம் வரும் என் வீட்டை விட அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதில் எமோஷனலாக ஒவ்வொருத்தருளாக இதாக இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி சொன்ன இந்த வீடுமே ஒரு கேரக்டராக இருந்துச்சு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி பிரியதர்ஷினியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற சூழலை உருவாக்குன ஒரு காரணம் வந்து அதுவும் கூட இந்த பாண்டிங் உருவாகிறதுக்கு ஒன்று. அது எனக்கு எப்போவுமே இருக்கும் கோலங்களில். நான் எப்போவுமே அந்த நிகழ்வு நடந்துடும். எனக்கு நம்ம சீரியல் முடிய போதுங்க சில காரணங்களில் ஒரு அடுத்து வரலாம் இப்படி ஒரு பாசிட்டிவாக சில வார்த்தைகள் சொல்கிறேன். எஸ்பெஷலி பிரியதர்ஷினி, ஹரிப்பிரியா இவங்க அதுக்குள்ளேருந்து வரவே இல்லை இன்னும். கனிகாலாம் அவ்வளோ இமோஷனல் ஆவாங்கன்னா அன்றைக்கி காலையில் ரொம்ப ஃபீல் பண்ணும். ஸோ இவங்க யாருமே வரல. இது எல்லாம் சீரியல் முடிஞ்சதுங்கிறது அல்ல,
நான் இந்த உறவு முறையிலேருந்து நான் கொஞ்சம் வெளில போகிறேன். அங்க ஒரு உறவு கிரியேட் ஒரு ஆயிருக்கு. மீடியா இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த வீட்டை நான் கிராஸ் பண்ணுவேன். அந்த வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி இருக்காங்க வளர்ப்போம், அவனை கிராஸ் பண்ணுறதே அதுக்கே அவ்வளோ அழுதாங்க. இப்போவும் அந்த வீட்டை நான் ஹோல்டு பண்ணி தான் வச்சுருக்கிறோம். நம்ம எனக்கு அவ்வளோ பெரிய வாடகை அது. ஆமாம், அது இருக்கட்டும், நான் திரும்ப வர்றேனா என்னன்னா ஏதாவது பண்ணுவோம். இது இவ்வளவு தூரம் இமோஷனலாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது வெளியில் வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு பேச்சு வந்து அது வருத்தமாக இருக்குது. அது தவிர்க்கணும். அதுக்காக தான் நான் இது சொல்லணும்னு நினச்சேன். நிச்சயமா இப்போ கிளியரா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆமாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்டமான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அந்தமான் முதல் அண்டார்டிகா வரை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திடுங்கள். ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ், எக்ஸ்பீரியன்ஸ் தி எக்ஸைட்மெண்ட்.